ப்ரோ கபடி தொடரோட 65ஆம் நாள் ஆட்டத்துல புனேரி பல்தான் அணியை எதிர்கொண்டது தமிழ் தலைவாஸ் அணி. 56க்கு 29 என்ற புள்ளிக்கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க புனேரி பல்தான். மொத்தமா 23 ரைட் பாயிண்ட்களையும் 24 டேக்கிள் பாயிண்ட்களையும் 6 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் குவிச்சு அணியை வெற்றியடைய வச்சிருக்காங்க அந்த அணியோட வீரர்கள். அந்த அணியோட வீரரான பங்கஜ் மோகித் 12 புள்ளிகளை பெற்று அசத்தி இருக்க, எதிர்த்து விளையாடின தமிழ் தலைவாஸ் அணி 15 ரைட் பாயிண்ட்களையும் 10 டேக்கிள் பாயிண்ட்களையும் மட்டுமே பெற்றுள்ளது. அணியோட வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாததால 27 புள்ளிகள் வித்தியாசத்துல படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ். இது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கிற விதமாகவே அமைஞ்சிருக்கு. மற்றொரு போட்டியில குஜராத் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொண்டது பெங்களூரு புல்ஸ் அணி. 50க்கு 28 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது குஜராத் ஜெயின்ஸ் அணி. மொத்தமா 20 ரைட் பாயிண்ட்களையும் 15 டேக்கிள் பாயிண்ட்களையும் 8 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் குவிச்சிருக்காங்க. இந்த அணியோட வீரரான பார்திக் மட்டும் 13 புள்ளிகளை பெற்று அசத்தி இருக்க, எதிர்த்து விளையாடின பெங்களூரு புல்ஸ் அணி 20 ரைட் பாயிண்ட்களை எடுத்திருந்தாலும் 7 டேக்கிள் பாயிண்ட்களை மட்டுமே பெற்றிருப்பது அணியோட பின்னடைவிற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ப்ரோ கபடி தொடரோட 66ஆம் நாள் ஆட்டத்துல யூபி யோதாஸ் அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி. மற்றொரு போட்டியில பெங்கால் வாரியர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது யூ மும்பா அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.